அன்பாக நடந்து கொள்ளுங்க. எல்லாத்தையும் நேசிங்க. இறைவன் உங்களை நேசிப்பதை போல மனிதர்களை நேசிங்க. மரம் நேசிங்க, மண்ணை நேசிங்க, நீரை நேசிங்க, அனைத்தையும் நேசிங்க. அன்பை கொண்டுதான் இந்த மனித இனம் பாதுகாக்கப்படும். நேசத்தை கொண்டுதான் இந்த மனித இனம் பாதுகாக்கப்படும். இந்த கூட்டங்கள்ல முஸ்லிம்களை விட சமூக நல்லிணக்க விழால அடுத்த தடவை நான் ஜமாத்துல் உலமால ரிக்வெஸ்டா வைக்கிறேன், எங்களுடைய மாற்று சகோதர மக்களை அதிகமாக கொண்டு வாங்க. இங்க நாம எல்லாரும் இருக்கிறோம். இந்த கூட்டத்துக்கு அதிகமாக வரவேண்டிய மக்கள் எங்களுடைய சகோதர மக்கள். அவர்களை கொண்டு வாங்க. அவர்களிடத்துல சமூகத்தினுடைய பொறுப்புகளை பத்தி பேசுவோம். எல்லோரும் இங்க நல்லவர்கள், எல்லோரும் இங்க சிறந்தவர்கள், எல்லோரும் இங்க உயர்ந்தவர்கள். எல்லாரும் மீது அன்பு செலுத்துங்க. அன்பை கொண்டுதான் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும். கணவன் மனைவியினுடைய அன்பு குறைஞ்சு போச்சு. ஒரு மனைவி கணவன் மீது வைக்கக்கூடிய அன்பு குறையுது. பெற்றோர்களுடைய அன்பு குறையுது. பிள்ளைங்க பெற்றோர்கள் மீது வைக்கக்கூடிய அன்பு எல்லாமே இங்க குறையுது. அதை மீட்டெடுக்க நாங்க முயற்சி செய்யணும். எல்லாத்தையும் நேசிங்க. அன்பை வெளிப்படுத்துங்க. அன்பை வெளிப்படுத்துங்க. அடுத்தவங்களை மனதார புகழுங்க, சந்தோஷப்படுத்துங்க. ஒரு கணவன் மனைவியை புகழுங்க, ஒரு மனைவி கணவரை புகழுங்க, குழந்தைகளை புகழுங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்களை புகழுங்க, டீச்சரை சந்தோஷப்படுத்துங்க. எல்லாத்தையும் மனித இனத்தை ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி நகர்த்தணும். அப்படின்னா இன்னைக்கு அன்பை கொண்டுதான் அது முடியும். ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, அடுத்த 10 வருஷத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 95% மக்களுக்கு மென்டல் ஹெல்த் டிசார்டர் அப்படின்னு ஒரு நோய் வரப்போகுதுங்கிறான். மன அழுத்தம்ங்கிற நோய். மன அழுத்தம்ங்கிற நோய். எல்லாரும் வேக வேகமா ஓடுறோம். நிறைய சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், வாழ்க்கையில இன்பமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வாழ்க்கையில அன்பாக வாழணும், விட்டு கொடுத்து வாழணும், சகோதரத்துவத்தோடு வாழணும் அப்படிங்கிற எண்ணம் குறைந்து கொண்டே தனி மனிதனுடைய இன்பம் அதிகரிச்சு கொண்டிருக்கு. தயவு செய்து அனைத்தையும் நேசிங்க. வள்ளலார் சொல்லுவார், வாடிய பயிரை பார்க்கும் போதெல்லாம் நான் வாடினேன். ஒரு செடியை பார்த்து அது காஞ்சு போச்சுன்னா அதை பத்தி கவலைப்பட்ட நம்முடைய முன்னோர்கள் இந்த மண்ணில் பிறந்தவங்க. நாங்க மனிதர்களை பத்தியே கவலைப்படாம இருக்கிறோம். எங்கேயோ யுத்தம் நடக்குது, எங்கேயோ கஷ்டம் நடக்குது. இல்ல, ஆன்மீகத்தினுடைய உச்சம் என்ன தெரியுமா? ஆன்மீகத்தினுடைய உச்சம் என்னன்னா, ஒரு தனி மனிதனுக்கு ப்ராப்ளம் ஏற்படும் போது, கஷ்டப்படும் போது அவனுடைய மனதில் ஒரு வருத்தம் ஏற்படுதில்ல. என் சகோதரன், என் சக இனம், ஒரு மனிதன் கஷ்டப்படுறான் அப்படின்னு எப்ப நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அதுதான் ஆன்மீகத்தின் உச்சம்னு சொல்லப்படுது. மக்களை நேசிங்க, அன்பு செலுத்துங்க. இஸ்லாத்தினுடைய ஆணி வேறே மக்களை நேசிக்கிறது தான், அன்பு செலுத்துறது தான். அதன் மீது அதிகப்படுத்துங்க. இன்னைக்கு மருத்துவமனையில 100 பேர்த்துல 36 மனிதர்கள் மருத்துவமனையில நோயாளிகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இந்தியாவில் 100 பேர் இருந்தா அதுல 36 பேர் நோயாளி. காரணம் என்ன? அந்த நோய் மட்டும் காரணம் அல்ல, மன அழுத்தம். ஒரு டாக்டர் சந்திச்சு பேசினேன். இன்னைக்கு மனிதர்களுக்கு சிரிக்கவே தெரியலன்னு சொன்னார். சிரிக்கவே தெரியல, மனிதர்கள் சிரிக்க மறுக்கிறாங்க. ஒரு சஹாபி கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், உங்க கூட இருக்கணும், சொர்க்கத்துல உங்க கூட இருக்கணும், என்ன செய்யணும்? நபி அழகா சொன்னாங்க, மனிதர்கள்ட்ட சிரிச்சு பேசி என் கூட சொர்க்கத்துல இருக்கலாம்னு சொன்னாங்க. மனிதர்கள்ட்ட சிரித்து பேசுங்க, முகம் மலர்ந்துடுங்க. முகம் மலர்ந்த சமூகமாக நாங்க மாறணும். அதுதான் இன்னைக்கு மனித இனத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை. குழந்தைகளுக்கு சிரிக்க பழகி கொடுங்க, அன்பு செலுத்த பழகி கொடுங்க, பெற்றோர்களை மதிக்க கற்றுக் கொடுங்க, பெண்களை கண்ணியமாக பார்க்க கற்றுக் கொடுங்க, மூத்தவங்களுக்கு சேவைகள் செய்யக்கூடிய வருங்கால சந்ததிகளை உருவாக்க முயற்சி செய்யுங்க. இது எப்ப முடியும்னா, அன்பான வார்த்தைகள் மூலமா தான் முடியும். அதிகாரத்தை கொண்டு, அடுத்தவங்களை வெறுப்பதை கொண்டு, அடுத்தவர்களுடைய குறைகளை வெளிப்படுத்துவதை கொண்டு, அடுத்தவர்களை சமூகத்தில் குற்றங்கள் சாட்டுவதை கொண்டு ஒருபோதும் சமூக எழுச்சி இந்த மனித இனம் பாதுகாக்கவே படாது. இன்னும் கீழே போய்கிட்டே இருப்போம், இன்னும் கீழே போயிடுவோம். அவ்வளவு பலகீனம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் மனித இனம். வெளியேறது பார்க்கும் போது அறிவாளி மாதிரி தெரிகிறோம். பெரிய பெரிய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, எல்லா கையிலையும் பெரிய பெரிய போனு. ஆனா உணர்வுகள் ரீதியாக நம்ம எல்லாரும் கோழைகளாக மாறிக்கொண்டிருக்கோம். கோழைகளாக. தயவு செய்து அன்பு செலுத்துங்க. குடும்பங்கள்ல அன்பு செலுத்துங்க. உறவுகள் மீது அன்பு செலுத்துங்க. உறவுகளை தூக்கி வாடுங்க, அவங்களை கைவிட்டுறாதீங்க. குறிப்பாக பெண் இரத்த சொந்தங்களை ரொம்ப கவனமாக கையாடுங்க. அன்பை கொண்டுதான் ஒரு சமூக மாற்றம், இந்த உலகத்தினுடைய நிம்மதி, அமைதி, சாந்தம் எல்லாத்தையும் ஏற்பட முடியும். இறைவனுடைய ஹிதாயத், இறைவனுடைய நேர்வழி அன்பை கொண்டுதான் ஏற்படும். அதிகாரத்தை கொண்டு அல்ல, அடக்குமுறையை கொண்டு அல்ல, அடுத்தவர்களை கேவலப்படுத்துவதை கொண்டு அல்ல. தயவு செய்து மனிதர்களுக்கு
விளைவுகளுக்கு அநியாயம் செய்யாதீங்க. நம்முடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்முடைய வருங்கால ஜெனரேஷன் நல்லா இருக்கணும்னா பெற்றோர்களாக நமக்கு 2 நற்குணங்கள் வேணும். ஒன்று, உங்களால் யாரும் பாதிக்கப்படாம பார்த்துக்கணும். உங்களால யாரும் பாதிக்கப்படக்கூடாது. இங்க ஒவ்வொரு விளைவுகளுக்கும் ஒவ்வொரு வினைகளுக்கும் விளைவுகளும் இருக்கு, காரணங்களும் இருக்கு, காரியங்களும் இருக்கு. தயவு செய்து எந்த நிலையிலும் நம்மால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. என்னால் என்னுடைய அப்பா அம்மா பாதிக்கப்படக்கூடாது, என்னால் என்னுடைய மனைவி பாதிக்கப்படக்கூடாது, என்னால் என்னுடைய உறவுகள் பாதிக்கப்படக்கூடாது. அப்படி பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அந்த விளைவுகளை நான் மட்டும் சுமக்க மாட்டோம், என்னுடைய குழந்தைகளும் சேர்த்து சுமப்பார்கள். உலகத்தில் அன்பை விதையுங்கள். இது நம்முடைய மனித சமுதாயத்தினுடைய முதல் பகுதியாக இருக்கு, முதல் பொறுப்பாக இருக்கு. சமீபத்தில் நான் குவைத் யூனிவர்சிட்டி போயிருந்தேன். அங்க என்னுடைய ரிசர்ச் பேப்பரே இதுதான், த ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி. மனித சமுதாயத்தினுடைய பொறுப்புகள் என்ன? இன்னைக்கு எல்லாரும் தன் படித்ததையும் தனக்கு தெரிந்ததையும் தூக்கி பிடித்து நிற்கிறோம். தனக்கு தெரிந்ததையும் தான் படித்ததையும் தனக்கு புரிஞ்சதை மட்டுமே தூக்கி பிடிச்சு நிற்கிறோம். இல்ல, இங்க எல்லோரும் நல்லவர்கள், சிறந்தவர்கள். இங்க யாரும் உயர்ந்தவர்களும் அல்ல, யாரும் தாழ்ந்தவர்களும் அல்ல. இந்த சபையில கூட்டக்கூடியவங்க இருப்பாங்க, இதை கூட்டி இருப்பாங்கல்ல, அந்த கூட்டுறவரும் நானும் ஒண்ணுதான். இங்க பேசுறதுனால நான் உயர்ந்தவரும் அல்ல, அவர் கூட்டுறதுனால அவர் தாழ்ந்தவரும் அல்ல. அவர் அவருடைய வேலையை செய்யறாரு, நான் என் வேலையை செய்யறேன். மக்களை அன்பு கொள்ளுது. குடும்பங்கள்ல சந்தோஷம் குறைஞ்சு கொண்டே போகுது. 70% ஃபேமிலியில டிஸ்பியூட், பிரச்சனைகள் வருது. 70% ஃபேமிலியில பெரும் செல்வம் வந்துருச்சு, வீட்டுல 5 கார் இருக்கு, பெரும் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஆனா நிம்மதியே இல்ல மௌலானா, நிம்மதியே இல்ல சார் அப்படிங்கறத எல்லா தரப்பு மக்களும் சொல்றாங்க. நான் ஒரு தடவை காஞ்சி மடத்துக்கு போயிருந்தேன். அங்குள்ள மாணவர்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசுறதுக்காக நான் பார்க்க போயிருந்தேன். அப்புறம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அங்குள்ள அந்த குரு சொன்னாரு, மௌல்வி சாப், உங்க மதத்திலும் அல்ல, உலகத்திலேயே அறம் சார்ந்த வாழ்வு இன்னைக்கு இல்ல, ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியல் இல்ல. அதனால மனித இனமே மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கு. எங்கேயுமே சந்தோஷம் இல்ல, இன்பம் இல்ல, நிம்மதி இல்ல அப்படிங்கறத வருத்தப்பட்டு சொல்றாங்க. எல்லா மதங்கள்லையும் நான் சொல்றேன். அதனால தயவு செய்து இன்னைக்கு சமூக பொறுப்பாக நம்ம விளங்க வேண்டியது, நம்ம எல்லாரும் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, அன்பை கொண்டுதான் ஒரு சமூக மாற்றம் ஏற்படும், அரவணைப்பை கொண்டுதான் ஒரு சமூக மாற்றம் ஏற்படும். அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க, இந்த குறைகளுக்கு பின்னால போகாதீங்க. இந்த குறைகளுக்கு பின்னால போனா யாருக்கும் நல்ல மரணம் வந்ததாக சரித்திரம் இல்லை, நல்ல மௌத் வந்ததாக சரித்திரம் இல்லை. குறைகளுக்கு பின்னால போகாதீங்க. ஒரு மனிதன்கிட்ட குறை இருக்குதா, அவன் தவறு செய்யறானா, தைரியம் இருந்தா அவரிடத்துல சொல்லுங்க. அப்படி இல்லையா இறைவனிடத்துல சொல்லுங்க, யா இறைவா இவனுக்கு நேர்வழியை காட்டு. அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அடிப்படை வாழ்வியல் முறை. அதனால முதலாவதாக நம்ம எல்லாரும் சேர்ந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான மனித இனத்தினுடைய முதல் பொறுப்பு அன்பு கொள்ளுதல். எல்லாத்தையும் அன்பு கொள்ளுங்க. இரண்டாவது நம்முடைய பொறுப்புங்கிறது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சமூக பொறுப்புள்ளவர்களாக மாறுங்க. இந்த நாடு நம்முடையது, இந்த நாட்டு மக்கள் நம்முடைய மக்கள், இந்த மண் நம்முடையது, இந்த மரம் நம்முடையது, எல்லாமே நம்முடையது, நம்ம எல்லாரும் சகோதரர்கள் அப்படிங்கிற ஆழமான கருத்தியல்ல பாருங்க, பேசுங்க, யோசிக்க ஆரம்பிங்க. அடுத்த ஜெனரேஷனை அப்படி உருவாக்க முயற்சி செய்யுங்க. சமூக பொறுப்புள்ள இளைஞர்களை உருவாக்குங்க. சமூக பொறுப்பு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இன்னைக்கு எல்லாரும் சுதந்திரத்தை விரும்புறோம். எல்லா கையிலையும் போன். வீடுகள்ல பாருங்க, அம்மாக்கு ஒரு கையில போன், அப்பாக்கு ஒரு கையில போன், நடுவுல புள்ள படுத்திருக்கும், அந்த புள்ள கையிலையும் ஒரு போன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உறவுகளை பேணக்கூடிய வாழ்க்கை முறை இல்லை. ஒரு மனைவியை சந்தோஷப்படுத்தக்கூடிய புகழக்கூடிய கணவர் குறைஞ்சு கொண்டே போறாங்க. கணவருடைய வெற்றிக்கு காரணமான மனைவிமார்கள் குறைஞ்சு கொண்டே போறாங்க. எல்லா நிலையிலும் அந்த சமூக பொறுப்பு, சமூக சிந்தனை அப்படிங்கிறது குறையுது. சுயநலமாக ஒரு வாழ்க்கையை வாழாதீங்க. நான் நல்லா இருந்தா போதும் இப்படி நினைக்காதீங்க. எந்த நிலையிலும் இப்படி நினைக்காதீங்க. எல்லாரும் இங்க நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் சிறந்தவர்கள் அப்படிங்கிற சமூக சிந்தனைக்குள்ள வரணும். நம்ம இது நம்முடைய கடமை. இந்த நாடு, இந்த நாட்டுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் செலவழித்த மக்கள் நம்ம எல்லோரும் தான். உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, உலகத்திலேயே மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பை கொண்ட நாடு இந்தியாங்கிற ஒரு நாடல்ல. இந்தியாங்கிறது ஒரு கான்டினென்ட், இது ஒரு துணை கண்டம். நாட்டுக்கும் துணை கண்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு நாடுங்கிறது ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், ஒரு எத்திக்ஸ், ஒரு மாடல் இருக்கும். ஆனா துணைக்கண்டம் அப்படி அல்ல. இது 1024 மொழிகளை கொண்டது, 14 பெரிய மதங்களை கொண்டது,
பல்வேறு நம்பிக்கைகளை கொண்டது. வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறதா இந்த நாட்டினுடைய மிக ஆழச்சிறந்த சிறப்பு. இதை பாதுகாக்கக்கூடிய வருங்கால சமூகத்தை வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் உருவாக்க முயற்சி செய்யும். என்னதான் ஆண்கள் நாங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் என் பிள்ளையையும் உங்க பிள்ளையும் வளர்க்கறது ஒரு பெண் தான். ஒரு பெண்ணுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். ஒரு பெண்ணுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். தயவு செய்து வந்திருக்கிற தாய்மார்கள் ஏதோ பேசுறாங்க, ஏதோ கேட்டோம்னு இல்ல, வருங்கால ஜெனரேஷனை வலிமையாக, உணர்வுள்ளவர்களாக, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடியவர்களாக, ஈமானிய சிந்தனை உடையவர்களாக, மிகப்பெரிய ஆளுமைகளாக உருவாக்க முயற்சி செய்யும். விட்டுறாதீங்க. எல்லாம் கையை விட்டு போயிருச்சு அவ்வளவுதான் அப்படி நினைக்காதீங்க. நாளைக்கு உலகம் அழிய போனாலும் இன்னைக்கு மரத்தை நட்டு தண்ணி ஊத்திட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நாளைக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி, பரவாயில்ல. நாளைக்கு உலகம் அழிய போனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு மரத்தை நட்டு அது தண்ணி ஊற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எந்த நிலையிலும் சமூக சிந்தனையை நம்ம இழந்துடக்கூடாது. இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய பங்களிப்பை, நம்முடைய கான்ட்ரிபியூஷனை, நம்முடைய வளர்ச்சியை, நம்முடைய வருங்கால சந்ததிகளை மிக ஆளுமைகளாக உருவாக்கி கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் இருக்கு. முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் நான் சொல்லல, எல்லா மனிதர்களுக்கும் இந்த நாடு நம்ம நாடு. இந்த சமூக பொறுப்பை தயவு செய்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல விட்டுறாதீங்க. குழந்தைகளை கண்காணிச்சு வளருங்க, கவனமாக வளருங்க. எங்க போறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் 24% ட்ரக்ஸ் பயன்படுத்தக்கூடிய இளைஞர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. பயமா இருக்கு. ஒரு சமூகம் எதிர வேணாலும் பின்தங்கி போலாம், நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு சமூகம் எதிர வேணாலும் பின்தங்கி போலாம், மீட்டெடுத்துறலாம். எந்த சமூகம் போதையில வீழ்ந்துட்டாங்களோ அவங்கள மீட்டெடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதற்கு நிறைய விலை கொடுக்கணும், நிறைய விலை கொடுக்கணும். குழந்தைகளை கண்காணிச்சு வளருங்க, தாய்மார்களுக்கு சொல்றேன். மூன்றாவதாக, ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை நமக்கு தேவை. மூணாவது, மனித இனத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பு ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியல் நமக்கு தேவை. சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா நிலையிலும் சுய கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கையுடைய மக்களை கொண்டு மட்டும்தான் உலகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். அதனாலதான் அண்ணா அடிக்கடி சொல்லுவார், கண்ணியம், கட்டுப்பாடு. மிக ஆழமாக சொல்லுவார். கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கை உள்ள மனிதர்கள் மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் உலகத்தில். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, கட்டுப்பாடுகளை சொல்லிக் கொடுங்க. கட்டுப்பாடு என்பது அடிமைத்தனம் அல்ல. கட்டுப்பாடு என்பது அடிமைத்தனம் அல்ல. ஒரு கார் எப்ப வேகமா போகும் அப்படின்னா, எப்ப அந்த கார்ல பிரேக் சரியாக இருக்குதோ அப்பதான் அந்த கார் வேகமாக போகும். பிரேக் என்பது அடிமைத்தனம் அல்ல. பிரேக் என்பது சுதந்திரத்தின் உச்சம். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. வாழ்க்கையை எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி சிரிக்கணும். படிப்பை தாண்டி தொல்காப்பியம்ங்கிற ஆழமான இலக்கிய நூல் சொல்லும். நம்முடைய ஆதி நூல், மிக முக்கியமான நூல் தொல்காப்பியம். தி டெஃபினிஷன் ஆஃப் எஜுகேஷன், கல்வி என்றால் என்ன, கல்விக்கு ஒரு வரமுறை சொல்லும் தொல்காப்பியம். கல்வி அறிவாகி, அறிவு ஒழுக்கமாகி, ஒழுக்கம் அன்பாகி, அன்பு அரணாகி, அரண் அருளாக வேண்டும். தட் இஸ் கால்ட் எஜுகேஷன். அதுதான் கல்வி என்று சொல்லும். இந்த கல்வியை பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறோமா? சரியான முறையில் கொடுக்கிறோமா? கல்வி நிறைய படிச்சுட்டான் இன்னைக்கு. பெரிய டாக்டரேட், பெரிய PhD ஹோல்டர், பெரிய IT கம்பெனில HR, மனைவியோட சேர்ந்து வாழல, பெற்றோர்களை பார்க்கறது இல்ல. இந்த கல்வி ஒரு மாற்றத்தை கொடுக்க, அந்த கல்வி உலகத்துல அழிவைத்தான் கொடுக்கும். திரும்ப திரும்ப இந்த கல்வியை மக்களுக்கு போதிக்காதீங்க. ஒரு அறம் சார்ந்த வாழ்வியல், அன்பு சார்ந்த வாழ்வியல், ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியல், ஹியூமனிட்டி, மனித நேயம் சார்ந்த வாழ்வியலை கற்றுக் கொடுங்க தாய்மார்கள். நைட்டு பக்கத்துல படுக்கும் போது பக்கத்துல உட்கார்ந்து பேசுங்க. நீ என்ன படிச்ச இன்னைக்கு வாழ்க்கையில? வாழ்க்கையில நீ என்னவாக போற? ஏன் படிக்கிற? நீ படிப்பது என்பது வேலை வாய்ப்புக்கு அல்ல. நீ படிப்பது என்பது சொத்து சுகத்துக்காக அல்ல. நீ படிப்பது உனக்கானதல்ல. நீ படிப்பது என்பது சமூகத்துக்கானதுன்னு சொல்லிக் கொடுங்க. பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. யார் சொல்லிக் கொடுப்பா இதெல்லாம்? வாழ்க்கையை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கணவன் மனைவி உறவு முறைகளை சொல்லிக் கொடுங்க. முன்னோர்களை மதிக்கணும்னு சொல்லிக் கொடுங்க. இந்த அறம் சார்ந்த வாழ்வியல் தான் வெற்றியின் ரகசியமே அங்கதான் இருக்கு. 1980-90 வரலாற்றுகள் எடுத்து படிச்சிருங்க. வரலாறுகள் படிக்கக்கூடிய சமூகம் மட்டும்தான் வரலாறை பாதுகாக்கவும் முடியும், வரலாறை உருவாக்கவும் முடியும். வரலாறு தெரியாத சமூகத்தினால் வரலாறை பாதுகாக்கவும் முடியாது, அடுத்த வரலாறை உருவாக்கவும் முடியாது. 1980 வரைக்கும் இந்தியாவும் சைனாவும் ஒரே நிலையில தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்மளை விட 40 மடங்கு வளர்ந்துட்டான். 40 மடங்கு. அதுக்கு ரெண்டே காரணங்கள் தான். ஒன்று, அவங்களுடைய எஜுகேஷன் பாலிசி, கல்வி கொள்கை மாற்றப்பட்டுச்சு. இரண்டாவது, வருங்கால சிந்தனைகளை, வருங்கால சமூகத்தை பயிற்சியின் மூலமாக பண்படுத்தி இருக்கிறார். கடந்த 40 வருஷமாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க.
குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, நேரம் கொடுங்க, பக்கத்துல உட்காருங்க. நான் தாய்மார்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு தாயினுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். உங்களுடைய அறிவும் உங்களுடைய உணர்வும் உங்களுடைய துவாக்களும் உங்களுடைய மிக மிக ஆழமான ஈமானிய உணர்வுகளும் தான் வருங்கால ஜெனரேஷனை வலிமையாக மாற்றக்கூடியது. விட்டுறாதீங்க குழந்தைகளை. 12 வயசுக்கு மேல விட்டுட்டீங்கன்னா உங்களால பிடிக்க முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா சமூகத்தை கையாள முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு உலகமே மிக மோசமான நிலைக்கு நான் ஆய்வின் அடிப்படையில் சொல்றேன். நம்ம நினைப்பதை விட நம்ம பார்க்கிற உலகம் ஒண்ணு, நாங்க பார்க்காத உலகம் வேற ஒரு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. அந்த 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 அழிவை நோக்கி நகரக்கூடிய உலகத்தை கட்டி இழுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இன்னைக்கு மனித இனத்துக்கு இருக்கு. அதனால அறம் சார்ந்த வாழ்க்கையில கொண்டு வாங்க. 4வது, நல்ல கல்வியை கொடுங்க குழந்தைகளுக்கு. எந்த சமூகம் கல்வியை அடையுதோ அது மட்டும் தான் தன் உரிமைகளையும் சுதந்திரங்களையும் அடையும். கல்வியுடைய சமூகமாக கட்டமைச்சு உருவாங்க. ஒவ்வொரு வீடுகளிலையும் அதிகாரிகளை உருவாக்குங்க, ஆளுமைகளை உருவாக்குங்க. அப்பதான் நம்முடைய உரிமைகளை, சுதந்திரங்களை, நம்முடைய அனைத்து விதமான சலுகைகளை அடைய முடியும். வெறுமன போராடி கத்தி கூப்பாடு போட்டு கொடி முடிச்சு எந்த மாற்றமும் ஏற்படாது. வருங்கால சமூகத்தை வலிமையாக மாத்துங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஏன் உயர்ந்த நிலையில இருக்குது? எல்லா நிலையிலையுமே உயர்கல்வி